லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வரி பகிர்வு, நிதி பகிர்வு நடைமுறையில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக தென் மாநில அரசுகள் குற்றம் சாட்டுகின்றன. அதனை வலுவாக எடுத்துரைக்கும் வகையில் இன்று கர்நாடகா காங்கிரஸ் MP MLAக்கள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தியுள்ளனர். தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் அடிப்படையில் அவ்வப்போது ஒருங்கிணைவதை சமீப நாட்களாக அதிகம் பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சிதான் நிதி பகிர்வில் மத்திய அரசு தென்னகத்தை வஞ்சிக்கிறது என்ற குரல். இதுதான் தென் மாநிலங்களுக்கான பொருளாதார கூட்டணியை உருவாக்குவது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடருவது என அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி செல்ல வைக்கிறது. அதற்கு தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கர்நாடக காங்கிரஸ் வலுவான அச்சாரத்தை போட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார், MP MLAக்கள் கூடி மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். அதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றிய சித்தராமையா, வெள்ள நிவாரண நிதி, வறட்சி நிதி என எதையுமே மத்திய அரசு முறையாக வழங்குவதில்லை என சாடியுள்ளார். நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலமாக இருந்தாலும் அதற்கேற்ற நியாயமான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதில்லை என்பது கர்நாடகாவின் வாதம். தேர்தலுக்காக மட்டுமே கர்நாடகாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயன்படுத்துகிறார் என்றும் அம்மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே விமர்சித்துள்ளார். This is not about north and south. This is about the devolution of funds that is happening to my state and the other states. They have different problems, we have different problems. We are asking very simple question that when we used to get a devolution of 4.75%, how did it reduce to 3.65%? And how are you compensating a loss of 73,000 crores every year? Why is it that when a person from Karnataka pays 100 rupees, only 13 rupees is coming back, whereas in UP when somebody pays 100 rupees, 333 rupees is going back? பாஜக ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கண்டாரே விமர்சித்துள்ளார். Southern states have suffered. They have been suffering because they are doing good. So we have controlled the population. So our per capita income has increased. Education, health, in all sectors, all these states are doing well. That's the reason why you see we are paying taxes to the tune of 4,30,000 crores to central government and we are getting only 50,000 crores. தேர்தல் நெருங்கும் நிலையில் நிதி பகிர்வு விவகாரத்தை கையில் எடுக்க எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளன. மறுபுறம் கேள்வி எழுப்பும் தென் மாநிலங்கள் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் நிதியை முறையாக பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது பாஜக. மத்திய அரசு வழங்கும் நிதியை வீணாக்காமல் முறையாக மக்களுக்காக பயன்படுத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரசுக்கு போட்டியாக பாஜக MPக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன் குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.